துபாயில் விற்கப்படும் இந்த ஜொலிக்கும் தங்கத்திற்கு பின்னால் ஒரு இருண்ட வரலாறு இருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தங்கம் ஒரு முக்கிய வணிக பொருளாக மாறிவிட்டது. இங்கிருந்து தங்கம் உருக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் வர்த்தகம் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த தங்கம் தான் சூடானில் வன்முறையை வெடிக்கச் செய்துள்ளது. தங்கத்தை அதிகமாக உற்பத்தி செய்யும் ஆப்பிரிக்க நாடுகளின் வரிசையில் சூடான் 3வது இடத்தில் உள்ளது. இதனால் அந்த வளத்தை கைப்பற்ற சூடானில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது. குறிப்பாக சூடான் ராணுவம் மற்றும் போராளி குழுக்களுக்கு இடையே போட்டி நிலவுகிறது. இரு தரப்பினரும் ஆயுதங்களுக்காக தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில் இருந்து தங்கத்தை பிற நாடுகளுக்கு வர்த்தகம் செய்கின்றன. குறிப்பாக சூடான் அரசின் துணை ராணுவ படையான RSF எனும் விரைவு ஆதரவு படைக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மறைமுகமாக ஆயுதங்கள் வழங்கி தங்கத்தை பெற்றுக் கொள்வதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆனால் போருக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கூறுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் இந்த ஆதரவு வெறும் தங்கத்துக்கு தானா? கண்டிப்பாக இல்லை. இதில் வேறு ஒரு காரணமும் இருக்கிறது. சர்வதேச அளவில் சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுக்க முயன்று வருகிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். இதனால் உலகளவில் மிகப்பெரிய வர்த்தகத்தை கொண்டிருக்கும் தங்கத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவதில் அதிக கவனம் செலுத்துகிறது.